ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தவேகா திரு ஜோசப் விஜய் கீழான அமைச்சரவையில் மேலும் 23 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர்கள். போன்ற முறை 10ஆம் தேதி பதவியேற்றாலும் 16ஆம் தேதி வரை அவை அறிவிக்காமல் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி தான் போய் அவங்கெல்லாம் அந்த துறையில் போய் உட்கார்ந்தாங்க. பட் இன்னைக்கு 21ஆம் தேதி பதவியேற்ற அனைவருக்கும் துறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான மாற்றம், இந்த மொத்த 33 பேர் இருக்க அமைச்சரவையிலேயே முன்னாடியே அமைச்சராக அனுபவம் உள்ளவர் மிஸ்டர் செங்கோட்டையன் மட்டுமே தான். அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் இங்கே இப்போ அமைச்சரானார். இதை தவிர இன்னும் ஒருத்தர் ராஜேஷ்குமார்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர், அவர் 4வது முறை எம்எல்ஏ ஆயிருக்கிறார். மீதி இருக்கிற 31 பேரும் முதல் முறை எம்எல்ஏக்கள் தான். இதில் செங்கோட்டையனுக்கு போன 4 நாளைக்கு முன்னாடி அவருக்கு நிதித்துறை அமைச்சர்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவருடைய துறை, அந்த நிதித்துறையை எடுத்து ஆர்கே நகரிலிருந்து வெற்றி பெற்றுள்ள திரு ஜேபிஆரின் முன்னாள் மருமகன் சொல்கிறதா என்னன்னு தெரியாது, ஏன்னா அவருடைய மகளை இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த மரிய வில்சனுக்கு கொடுத்துருக்காங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் தற்போது வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் இது மேலாண்மைன்னு கொடுத்துருக்காங்க. திரு KKSSR வகிச்ச துறை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு 23 பேரில் 7 பேர் பட்டியல் ஜாதியினருங்கிறாங்க. இதுவரைக்கும் SC ST இத்தனை பேருக்கு கொடுத்ததில்லை. இதற்கு நமது முதல் பாராட்டு. இதில் திரு லோகேஷ் தனபால், அதாவது அதிமுகவின் முன்னாள் சபாநாயகராக அவினாசி தொகுதியில் 5 முறை வெற்றி பெற்றிருந்தார். அந்த தொகுதியை இந்த முறை பாஜகவின் திரு எல் முருகனுக்கு கொடுத்ததுனால அவருடைய மகன் விலகி போய் தாவேகால ராசிபுரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு மிக முக்கியமான துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்ரீநாத்னு சொல்லி நடிகர் ஸ்ரீநாத் திரு விஜயுடைய நெருங்கிய நண்பர், அவர் தூத்துக்குடி எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு இது மீன்வளத்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ மொத்தம் எத்தனை மந்திரிங்க? அன்னைக்கு 10 பேர், இன்னைக்கு 23. ஸோ 33 பேர் ஆயிடுச்சு. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மொத்த எம்எல்ஏக்கள் 234, அதில் 15% அலவுடு. ஸோ அப்போ 23 ப்ளஸ் அதில் பாதின்னு போட்டிங்கன்னா 34, 35 தான் மேக்சிமம் அலவுடு. அப்போ இன்னும் 2 பேர் தான் சேர்க்கலாம். இதில் கூட்டணி சார்பாக IUML சார்பாக ஒருவரும், இது VCK சார்பாக ஒருவரும், அந்த 2 பேருக்கு கேப் விட்டு மீதியை ஃபில்லப் பண்ணிட்டாங்க. தற்போது வரும் தகவல், IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஷாஜகான் என்ற எம்எல்ஏ மந்திரியாக பதவியேற்கிறார். இன்னும் VCKவிலிருந்து பெரும்பான்மையான VCKவினர் தலைவர் திருமாவளவனே பதவியேற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். திருமாவளவன் இப்போ எம்பியா இருக்காரு. அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, தாவேகா விஜய் அவர்கள் ராஜினாமா செய்துள்ள திருச்சி கிழக்கு தொகுதியை எங்கள் தலைவருக்கு விட்டு கொடுங்கன்னாங்க. தாவேகா என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் விட்டுத்தரோம், ஆனால் திருமாவளவன் அப்போ இதில் போட்டியிடணும்னு சொன்னால், இதில் வெற்றி பெற்றால் அவர் சிதம்பரம் தொகுதியை ராஜினாமா பண்ணோம், சிதம்பரம் MP தொகுதியை தாவேகா கொடுக்குறீங்கன்னா நாங்கள் உங்களை இதில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் இன்னும் உடன்பாடு வரல. இப்போ அங்கே 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க VCKலேருந்து. ஒருவர் இதில் காட்டுமன்னார் கோயிலில் காங்கிரஸில் சீட்டு கேட்டு கிடைக்காம கடைசி நிமிஷத்தில் திருமாவுக்கு பதிலாக நிற்க வைக்கப்பட்டவர். அவருக்கு கொடுக்கறத விட கட்சியின் இன்னொரு எம்எல்ஏ யாருன்னா திண்டிவனத்தில் வன்னியரசுக்கு கொடுப்பதை மற்றவர்கள் ஆளூர் ஷானவாஸ், ரவிக்குமார், சிந்தனை செல்வன்லாம் எதிர்க்கிறாங்க, தலைவரே வரட்டும்னு. ஆனால் அந்த MP பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை. இந்த மந்திரி சபை எத்தனை நாள் இந்த ஆட்சி தாங்குங்கிற டவுட் இருக்கிறதுனால MPன்னா இன்னும் 3 வருஷம் உறுதின்னு சொல்லி இப்போதைக்கு திருமாவளவன் ஏற்காமல் வன்னியரசு அடுத்த ஓரிரு நாட்களில் VCK சார்பாக அமைச்சராகலாம். ஸோ 35 பேர் வந்துட்டாங்கன்னா இனிமேல் அதிமுகவிலிருந்து 27 பேர் உங்களுக்கு வேலுமணி, CV சண்முகம் குரூப்பு இவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டதில் தான் 143 வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு மந்திரி சபை கொடுக்கல, அவங்களும் சேரலன்னு தெரியுது. இப்போ இன்னைக்கு பதவி ஏற்றவங்களில் ஒருவர் ஸ்ரீரங்கத்தின் MLA ரமேஷ், அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு
இப்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்துருக்கு. விசிகாவினர் எது வயிறு எரியுதிரி ஃபேனை போடுடின்னு ஏதோ ஒரு வசனம் வரும். ஏற்கனவே ஒரு ஃபேக் லிஸ்ட் வந்துச்சு. விஜய் பதவி ஏற்கும்போது அவரோடு 9 பேரில் அவருடைய அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் மயிலாப்பூரில் நின்று வெற்றி பெற்ற அவருக்கு அமைச்சர் பதவின்னு சொல்லிட்டு அது கல்வித்துறைன்னு ஒன்றா கல்வி எப்படி அவருக்கு கொடுக்கலாம், அவங்கள்ட்ட இருந்து தான் நம்மெல்லாம் வந்தப்புறம் தான் படிக்கிறோன்னு சொல்லி வன்னிய அரசு அஃபிஷியலாகவே ட்வீட் போட்டார். இப்போ கோயில்கள் மேனேஜ் பண்ணுற இந்து அறநிலைத்துறை அவருக்கு போயிருக்கு. இப்போது இது தாவேகா கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. பட் இது விஜய் அவர்கள் தான் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி, அதாவது அதிமுக காலகட்டத்தில் அதிகபட்சம் 2 எம்எல்ஏக்களுக்கு நிற்க வைப்பாங்க. ஒன்று தான் ஜாஸ்தி ஜெயிச்சிருக்காங்க. ஜெயலலிதா ஜெயித்திருப்பார். இல்லாவிட்டால் கும்பகோணத்தில் ராமநாதன் ஒரு வெற்றி பெற்றுவார். ஸோ ஜெயலலிதா பதவியேற்றார்கள். பட் மற்றபடி இந்த முறை 2 பேருக்கு மந்திரி சபையில் பதவி கிடைச்சிருக்கு. ஸோ அதனால பிராமணர்களுக்கு 7 பட்டியல் ஜாதியினர் கொடுத்துருக்காங்க. தெலுங்குலேருந்து பல பேருக்கு, கிறிஸ்டியன்ஸில் மரிய வில்சன் கொடுத்துருக்காங்க, முஸ்லீமுக்கும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. சென்னையிலிருந்தே மொத்தம் 8 அமைச்சர்கள் வராங்க. ஏற்கனவே 4 பேர், திரு விஜய் பெரம்பூர், புசி ஆனந்த் டி நகர், இது எழும்பூர்லேருந்து வெற்றி பெற்ற ராஜ்மோகன் மற்றும் மயிலாப்பூர். ஸோ 4 இருந்தது. இன்னைக்கு கொடுத்த இதில் ஐடி மற்றும் ஏஐ துறையாக வேளச்சேரி குமார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிதித்துறையாக திரு மரிய வில்சன் ஆர்கே நகர் 6 ஆயிடுச்சு. தாம்பரம் வெற்றி பெற்றவருக்கு 1 7, ஸ்ரீபெரும்புதூரில் வெற்றி பெற்றவருக்கு 1 8ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு மாற்றம் என்னன்னு சொன்னால், கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஒருவர் கன்னியாகுமரி கிள்ளியூர்லேருந்து வெற்றி பெற்றுள்ளார் ராஜேஷ்குமார், அவருக்கு சுற்றுலாத்துறை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்லை ரூட்ஸ் மாஃபியாவா யாருன்னு தெரியாது. அதாவது தாவேகா விஜய் சார்பாக 24 தொகுதிகளில் பட்டியல் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னு, அது மாதிரி ஒருத்தர் கூட தாவேகால பொது தொகுதியில் பட்டியல் ஜாதியினர் ஜெயிக்கல. நிற்க வச்சதே ஒன்று சங்கராபுரம் தொகுதி தான், அவர் தோத்துட்டார். ஆனால் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதியில் பட்டியல் ஜாதி ஜெயிச்சார்னா, மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன் சேர்ந்தார். அவருக்கு இன்னைக்கு மந்திரி சபை கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு மந்திரி சபையில் 33 பேர் சேர்ந்துட்டாங்க. அதில் 2 பேர் காங்கிரஸை சேர்ந்தவங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், இன்னைக்கு மே 21 தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னதை தலைகுனிய வச்ச எல்டிடிஇ பயங்கரவாதிகள் ராஜீவ்காந்தியை கொலை செய்த நாள் இன்று. அவருடைய நினைவு நாளான இன்று காங்கிரஸ் 1967 தோற்ற பிறகு அமைச்சரவையில் பங்கேற்காமல் இந்த முறை முதல் முறையாக பதவியேற்றிருக்காங்க. ஸோ பலவித மாற்றங்கள். இதில் முக்கியமான மாற்றம், செங்கோட்டையனுக்கு பதவி குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 4 நாள் முன்பாக சேலத்தில் வின்ஸ்டார் குழுமம் என்ற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி 2000 பேர்கிட்ட இருந்து நீங்கள் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 1 வருஷத்தில் டபுள் ஆரோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 300 கோடி ஏமாற்றிருக்காங்க. அந்த வின்ஸ்டார் சிவகுமார் என்பவரை தாவேகாவில் இணைத்து பொன்னாடை போர்த்தி இவர் வரவேற்றார். ஸோ அதனால இது கட்சிக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு பதவி குறைப்பு நடந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் காரணமாக, இதை தவிர வேறு விஷயங்கள் இருக்கான்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நடந்துள்ள இந்த மந்திரி சபை மாற்றம் பல மாற்றங்களை தருகிறது. பட் திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார், தாவேகா ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி தான்னு. நமக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனாலும் சட்டம் ஒழுங்கு இந்த விஷயங்களில் பெரிய மாற்றம் இல்லை. பட் விஜய் செயல்பாடுகள் ஒரு நம்பிக்கை தருகிறது. வருங்காலத்தில் பார்ப்போம். இன்னைக்கு முழு மந்திரி சபை பதவியேற்றிவிட்டது. நாம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.